ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் வந்து ஊருக்கு தான் போகிறோம். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பசங்களை விட்டுட்டு நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போகிறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு தான் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போவோம். இப்போ காலையிலே பிள்ளைங்களுக்கு வந்து மஷ்ரூம் பெப்பர் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ நான் வந்து குளிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு சாரீ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அங்கே போய் கட்டிக்கிட்டு சாரீ அம்மா வீட்டில் போய் சாரீ கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கருப்புசாமி கெடா விருந்து விலாகில் பார்த்துருப்பீங்க. புதுசாக அந்த சப்ஸ்கிரைபருக்கு பார்க்காதவங்க பாருங்கள். அவங்க எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பெரிய அண்ணனோட ஒய்ஃபு, அவங்களோட தம்பியோட ஒய்ஃபுக்கு தான் வளைகாப்பு. அதுக்காக தான் நாங்கள் ஊருக்கு போகிறோம். இப்போ வாங்க ஊருக்கு போயிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். இவருக்கும் பேர் வச்சுட்டாங்க. அது பேர் ரோமியோ. நாங்கள் பெரிய நாய் ஒன்று வச்சுருந்தோம், ராபர்ட் மேன். அது பேர் ரோமியோ தான். 8 வருஷம் எனக்கு கூட அவங்க அவருடைய நினைவாக இவருக்கு ரோமியோ என்று பெயர் வைத்துள்ளார்கள். அவங்க பாருங்க, எங்கள் அண்ணி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க தம்பி போய் வளைகாப்புக்கு சூப்பராக அழகா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆட்ரி தாய்மா. சரி, நான் போய் ரெடி ஆகிட்டு உங்கள்கிட்ட வரேன். கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் சாரி. அம்மா நானும் கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் வீட்டில் தான் ஃபங்க்ஷன். மேக்கப் நான் தான் பொண்ணுக்கு போட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்கள கொஞ்சம் வைக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்க தான் வச்சாங்க. இவங்க வந்து எங்கள் அண்ணியோட அக்கா மாமியார். க்ரீன் கலர் சாரீ. இந்த பொண்ணு வந்து எங்கள் அண்ணியோட அக்கா பொண்ணு. எல்லாமே சாப்பாடு எல்லாமே ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து எங்கள் அம்மா தான் நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வச்சவங்க வந்துட்டு அந்த வெள்ளியில் காப்பு செஞ்சு போடுவாங்க. வேப்பங்காப்புலாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. வேப்பங்காப்பு செய்யவே மறந்துட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் திரும்பவும் அந்த வேப்பங்காப்பு செய்ய சொல்லி அதுக்கப்புறம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதனாலே ரொம்ப நேரமாக எங்கள் அம்மா வந்து நலுங்கு வைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் அக்காவை தங்கச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எங்கள் அண்ணியோட அக்கா. ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக வீட்லேயே நடந்துச்சு. அவங்களுமே பொண்ணோட அம்மா வந்து சென்னை. அவங்களுமே வந்து நாளே வந்துட்டாங்க. அவங்களுமே ஹோட்டலில் தான் சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்லேயுமே வடை பாயசம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதனால் வீட்டில் ஒன்றும் பெரிய வேலைலாம் அவ்வளோவா கிடையாது. நல்லா ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காப்பு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. மறந்துட்டாங்க போல். அதுக்கப்புறம் திரும்பி ஞாபகப்படுத்தி அப்போ அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல வேப்பங்காப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளியில் காப்பு போடுவாங்க. 12:30 தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதால ராகுகாலம் 10:12 ராகுகாலம் இல்லையா, அதனால் கொஞ்சம் 12 மணிக்கு மேலே தான் வச்சுருந்தாங்க. சாப்பாடுமே ஹோட்டலில் சொன்னதால் ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்க தான் எங்கள் அண்ணியோட அம்மா. அப்புறம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் வைக்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து அந்த பொண்ணு சாப்பிட்றதுக்குள்ளேயே டக்குன்னு கொடுத்தாங்க. மாப்பிள்ளை பையன் வேறு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன தீபக் உனக்கு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவனுக்கும் பாவம் சொல்லி எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அந்த பையனுக்கும் கொஞ்சம் 2 ஸ்பூன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வைக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே என் பையனை ஸ்கூலுக்கு விட்டுட்டு தான் நான் வந்தேன். சொல்லிட்டு தான் வந்தேன். என் சின்ன பையன் மட்டும்தான் அழுவான். பரவாயில்ல, அப்புறம் அவன் ஒன்றும் சொல்லலை. சரி போயிட்டு வாங்க. எக்ஸாம்ன்றதெல்லாம் அவன் ஒன்றுமே சொல்லலை. எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம், இல்லாமல் இருந்து நான் வந்துட்டேன்னா அவ்வளோதான். இந்த வீடியோலாம் பார்த்தானா நீ போனியாம்மா அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் எக்ஸாம்ன்றதெல்லாம் அவர் கொஞ்சம் போயிட்டார். ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்து எங்கள் சித்தி. அப்புறம் இவங்க பிங்க் கலர் சாரி என்னுடைய அக்கா, என்னுடைய கூட பிறந்த அக்கா. அப்புறம் எல்லாருமே வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அடுத்து நானுமே வைக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தவங்க உடனே கதை பேசிகிட்டு இருந்தாங்க. சரி இவங்க வைக்கிற வரைக்கும் நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பராக நடந்துச்சு. சாப்பாடுமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வடை பாயசமும் நல்லா இருந்துச்சு, கலவை சாதமும் நல்லா இருந்துச்சு. அவங்க பொண்ணோட அம்மா அந்த லைட் லேவண்டர் கலரில் ஒரு சாரீ கட்டியிருக்காங்களே, எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து பொண்ணோடைய அம்மா. அப்போ நானுமே நலுங்கு வச்சிட்டு இருந்தேன்.
ரொம்பவே சூப்பராக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து எங்கள் பொண்ணோட அம்மா வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களையும் வந்து நலுங்கு வைக்க சொல்லிவிட்டு அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. அப்புறம் எங்கள் அண்ணி வந்து நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அண்ணினே கூப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்காக தான் நான் அண்ணின்னு சொல்கிறேன். நான் நிவேதான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், நான் அப்படியே சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு நிவேதா வந்து நலுங்கு வச்சாச்சு அவங்க தம்பிக்கு. அப்புறம் வெளியில் வந்து ஷாமினா பந்தல் போட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க அவங்க எங்கள் அண்ணன். பசங்கள்லாம் வச்சு எல்லாருமே பரிமாறிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரெல்லாம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் வெளியிலாம் ஆள்லாம் வச்சு இது பண்ண மாட்டோம். எங்கள் ரிலேஷன்லேயே பசங்கள்லாம் நிறைய இருக்காங்க, வாங்க வந்து கொஞ்சம் பரிமாறுங்கன்னு சொன்னால் அவங்களாம் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா வந்து செய்வாங்க. இது வந்து பொண்ணோட தம்பி. சரி மாமாக்காரங்களுக்கு ஊட்டி விட சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்னு ஊட்டி விட சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தான் எங்கள் அண்ணியோட அம்மா. அந்த குழந்தைங்க ரெண்டுமே வந்து அவங்களோட ரொம்ப ஒட்டிக்கிச்சிங்க. ரொம்ப இறங்கி போகவே இல்லை. ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தா அந்த 2 குழந்தையுமே அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதான் நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. என்னடா இது பாப்பா ஃபோட்டோ எடுக்க சொன்னால் குழந்தை இவங்களே பார்த்துட்ருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அக்கா பொண்ணுங்க 2 பேருமே அவங்க அத்தை மாமா கூட உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா கடைசியாக ஆரத்தி எடுத்தாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு அப்புறம் நானுமே சாப்பிட்றதுக்காக நான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரை வர வச்சு நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் ஸ்கூல் விட்டுட்டோம் இல்லையா, அப்புறம் நானும் வீட்டுக்கு கிளம்பணும். அதனால் நானுமே அப்புறம் சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் பொண்ணுக்கு வந்து அந்த விளக்கு எடுத்து கையில் கொடுத்து சாமி ரூமில் வைக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் வீட்டுக்காரும் சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்துட்டோம். அப்போ சாப்பாடு வச்சாங்க. புதினா சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் வடை, பாயாசம், தக்காளி சாதம் நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமா கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார், அப்பளம், ஊறுகாய், வத்தக்குழம்பு எல்லாமே இருந்துச்சு. போயிட்டு முடிஞ்சால் லீவுக்கு வரேன், அப்படி இல்லைன்னா திருவிழாக்கு தான். ஓகே பாய் 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 த. எங்கம்மா பையே கட்ட பையே?